வணக்கம், வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் PVR அவர்கள் எழுதிய மிலாட் கதையின் முதல் பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். 7:30 மணிக்கு வர வேண்டிய நீலகிரி எக்ஸ்பிரஸ் சரியாக 120 நிமிடங்கள் தாமதமாக வந்து சேர்ந்தது. ஈரோடில் ரயில் ஏறிய ஒரு பாட்டி தைலாவின் உதவியை நாடினாள். இந்தாமா குழந்தை, இந்த கோடையை மட்டும் கொஞ்சம் இறக்கி கொடு. இது நிறைய வடாமும் கறிவடாமும் இருக்கு. போர்ட்டர் அழுத்துற அழுத்தல்ல எல்லாம் நொறுங்கி போயிடும் என்றாள். முதலாக ஈரோட்டில் அந்த பாட்டியை கண்டபோது தைலாவின் மனதில் ஏற்பட்ட அனுதாபம் சேலம் போவதற்குள் அலுப்பாக மாறிவிட்டது. தொணவென்ற பாட்டி தன்னை பற்றியும் தன் கணவனை பற்றியும், இப்போது பட்டணத்தில் 1000 ரூபாய் சம்பளம் வாங்கும் பிள்ளையை பற்றியும் அறுத்து எடுத்து விட்டாள். ஜோலார்பேட்டை வரை தூங்க விடவில்லை. தைலா மதிப்பு வைத்து காது கொடுத்து கேட்கிறாள் என்ற ஒரு எண்ணமே பாட்டியை மேலும் மேலும் ஊக்குவித்தது. கடைசியில் அவள், குழந்தை நீ சிறுசு, பட்டணத்துக்கு முதலா போறேன் என்கிற, நீ ரொம்ப ஜாக்கிரதையாய் இருக்கணும் என்று எச்சரித்து விட்டு, நீ பார்க்கறதுக்கு ராஜாத்தி மாதிரி இருக்க, குணமும் தங்க கம்பியாய் இருக்கு என்ற ஒரு சர்டிபிகேட்டையும் வீசினாள். கூடையை பிளாட்பாரத்தில் இறக்கி வைத்து தைலா மீண்டும் ரயில் பெட்டியின் உள் ஏறி தன்னுடைய பெட்டியை எடுத்துக்கொண்டாள். அவள் மீண்டும் பிளாட்பாரத்தில் இறங்கிய போது பாட்டி சாமான்களை ஒரு தடவைக்கு 9 தடவையாக எண்ணிக்கொண்டிருந்தாள். பாட்டியின் நிதானத்தை கண்டபோது தைலாவுக்கு ஆத்திரம் கூட வந்தது. நல்ல வேளை அவள் பிளாட்பாரத்தில் உட்கார்ந்து கொண்டு கூடையை திறந்து வடாத்தையும் கறிவடாத்தையும் எண்ணாமல் விட்டாளே. ஏமா குழந்தை, நீ எப்படி போக போறே? எங்க இருக்கு நீ போக வேண்டிய இடம் என்று கேட்டாள் பாட்டி. கேள்வி இத்தனை நேரமாக தைலாவின் மனதினுள் அரித்து கொண்டிருந்தாலும் இப்போது இந்த பாட்டி அதை வாய் வார்த்தையால் கேட்டபோது அவளை உலுக்கியது. ரயில் இவ்வளவு தாமதமாக வரும் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை. 7:30 மணிக்கு ரயில் போய் சேரும். சென்ட்ரலுக்கு வெளியே வந்து யாராவது ஒரு போலீஸ்காரருடைய உதவியால் மயிலாப்பூர் போகும் பஸ்ஸில் ஏறிவிடலாம் என்றுதான் அவள் கணக்கு போட்டு வைத்திருந்தாள். இப்போது மணி 9:35. மயிலாப்பூருக்கு போய் பிரயோஜனம் இல்லை. தைலா வேறு எங்கே போவாள்? நேரே ஹைகோர்ட்டுக்கு போய் வக்கீல் ராமாமிர்தத்துக்காக காத்து கொண்டு இருக்கவா? அல்லது ஒரு டாக்ஸியில் ஏறி மயிலாப்பூருக்கே போய்விடலாமா? சித்தப்பா சொன்னாரே, அவருடைய சிநேகிதர் எழும்பூர் சின்ன ரெட்டி தெருவில் இருப்பதாக. அங்கே போய் நிற்பதா? எங்கே போய் குளிப்பது, ட்ரெஸ் செய்து கொள்வது? அவளுக்கு சித்தப்பா மீதும் அவரால் இப்போது முளைத்திருக்கிற வழக்கின் மீதும், ஏன் தன் மீதுமே எரிச்சல் பிறந்தது. என்ன பாட்டி, என் பிள்ளை வந்துட்டா, நான் புறப்பட்டுட்டுமா? தைலா பார்த்தாள். பாட்டியின் பிள்ளை தன் 7 வயது பிள்ளையின் கையை பிடித்து கொண்டு நின்று கொண்டிருந்தார். அம்மா, இவ்வளவுதானே சாமான்கள்? கூடை, பெட்டி, பாய், தலையணை 3, கூஜா டின்னு 5 மூட்டை, இலைக்கட்டு 7. அவரை அவர் அம்மா முடிக்க விடவில்லை. மொத்தம் 9டா. மணி பயலை அழைச்சிட்டு வந்திருக்கியே, இன்னைக்கு அவனுக்கு பள்ளிக்கூடம் இல்லையா? 9ஆ? சரியா இருக்கு. என்ன கேட்டே? பள்ளிக்கூடமா? இருக்கே, ரயில் 7:30 வந்துடுமே. வீட்டுக்கு 8 மணிக்குள்ள போயிடலாமேன்னு அழைச்சிட்டு வந்த. இன்னமே ஏது ஸ்கூல்? மத்தியானம் போனால் சரிதான். போர்ட்டரை கூப்பிடுறேன், இங்கேயே இரு. அவர் ஒரு தடவை தைலாவின் முகத்தை பார்த்து விட்டு, டேய் மணி, இங்கேயே இருடா, போர்ட்டரை பிடிச்சிட்டு வர. பெரிய பெரிய பெட்டியும் கூடையும் இருந்தாத்தான் இவன்கள் வருவான்கள் என்றார். தைலா பாட்டியை பார்த்தாள். அவளுடைய பிள்ளை பழங்காலத்து மனுஷராக காணப்பட்டது. அவளுக்கு ஏனோ ஒரு புது தைரியத்தையும் தெம்பையும் அளித்தது. கட்டுக்குடுமி, நெற்றியில் பளபளத்த விபூதி, காதில் சிவப்பு கடுக்கன், பழைய காலத்து கோடு போட்ட நீல நிற ஷர்ட், அதுவும் முழுக்கை, ஹரி கதை பாணியில் நீண்ட அங்கவஸ்திரம், வேஷ்டியை கச்சமாக கட்டியிருந்தார். பாட்டி, எனக்கு எங்க போறதுன்னே தெரியல. நேர வக்கீல் வீட்டில் தான் இறங்கலாம்னு இருந்த. ஆனா இப்ப ரொம்ப டைம் ஆகிட்டது. போனாலும் அவர் அங்கு இருக்க மாட்டார். நீ ரொம்ப சிறுசு. இந்த அழகையும் வயசையும் வச்சுட்டு
நீ எப்படி தனியா சமாளிப்ப? உடம்ப தேய்ச்சி குளிச்சு புடவை மாத்திக்கணும். என்ன செய்யறதுன்னு எனக்கு புரியல. தைலா மனதின் உள் ஆத்திரப்பட்டு அழுகிறோமா அழுது ஆத்திரப்படுகிறோமா என்று புரியாமல் நின்றாள். வக்கீல் வீடு மயிலாப்பூர்லையா? ஆமாம் பாட்டி, நாங்களும் மயிலாப்பூர்ல தான் இருக்கிறோம். நான் சொல்றபடி செய். சிவனேன்னு எங்க கூட வா. குளி, சாப்பிடு, ட்ரெஸ் பண்ணிக்கோ. அப்புறம் உன் வக்கீல போய் பாரு சாயங்காலம். அப்புறம் எங்க அவர் உன்னை தங்க சொல்றாரோ அங்க தங்கு. என்ன? என்னால உங்களுக்கு ஏன் சிரமம் பாட்டி? தன் வார்த்தைகள் உதட்டின் ஓரத்திலிருந்து தெரிக்கின்றன. அவை மனதிலிருந்து எழவில்லை என்பதை தைலாவே உணர்ந்தாள். இதுல என்னம்மா சிரமம்? உனக்காக அரைப்படி அரிசி தனியா வடிக்கணுமா? இல்ல உனக்குன்னு ஒரு ரூம ஒழிக்கணுமா? வா வா, நீ தனியா போகப்படாது. காலம் கெட்டு கிடக்கு. காலம் கெட்டுறதுக்கு முன்னாடியே இந்த பட்டணம் கெட்டாச்சு. பாட்டி சொல்லி முடிப்பதற்கும் அவள் பிள்ளை போர்ட்டருடன் வருவதற்கும் சரியாக இருந்தது. கோபாலா, இந்த பொண்ணு என் கூட வந்தாள்டா. இவ பார்க்க வந்த வக்கீல் இப்போ வீட்டுல இருக்க மாட்டாரா? நம்ம வீட்லயே குளிச்சு சாப்பிட்டுட்டு போகட்டும்னு சொன்னேன். டாக்ஸில இடம் இருக்காதுன்னா நீ பஸ்ல வந்துடு. வாமா. கோபாலன் ஒரு தடவை தைலாவை ஏற இறங்க பார்த்தார். தைலா கண்களை தாழ்த்தி கொண்டாள். அவர் தன்னை எடை போடுகிறார் என்பது நிதர்சனமாக தெரிந்துவிட்டது. எத்தனையோ அழகான பெண்கள் இவளைப் போல் தன்னந்தனியாக மெட்ராஸுக்கு வருகிறார்கள். அவர்களில் எத்தனையோ பேர் சினிமா சான்ஸுக்காக வருகிறவர்கள். சினிமா என்றால் அதில் நாளும் இருக்கும். இப்படியெல்லாம் கோபாலன் நினைக்கிறார் என்று தைலாவின் மனம் ஓடியது. தன்னை பற்றி இப்படியெல்லாம் நினைக்க கூடியவருடைய வீட்டுக்கு போவது உசிதமில்லை என்று அவள் ஒரு கணம் நினைத்தாள். போலாமா என்று கோபாலன் திடீரென்று குரல் கொடுத்துவிட்டு, நீங்கள் பார்க்க வேண்டிய வக்கீல் யார் என்று கேட்டார். ராமாமிர்தம் அபிராமபுரத்தில் இருக்கிறார். அம்மா, ராமாமிர்தமாம். அவருடைய ஜூனியர் ராகவன் நம்ம வீட்டுல முன்பக்கத்து ரூம்ல இருந்தார், நினைவிருக்கா? எல்லாம் இருக்கு. மணி, என் கண்ணா, பூஜாவை தூக்கி கொண்டா. வாமா, நம்ம வீட்டுக்கே போகலாம். ஏண்டா கோபாலா, போர்ட்டர் கிட்ட எவ்வளவு பேசியிருக்க? ஈரோட்ல 12 தான் கொடுத்தேன். இங்க 1 ரூபா. அந்த ரூம்ல இப்போ கோபின்னு ஒருத்தன் இருக்கான். நல்ல உத்தியோகம், நல்ல சம்பளம். அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல. நம்ம காமாட்சியோட பொண்ண அவனுக்கு பார்க்கலாம்னு தோன்றது. நீ வந்து பார்த்தப்புறம் சொல்லு. பிள்ளை ராஜாவாட்டம் இருக்கான். யார் வழிக்கும் போகாத குணம். அவனுக்கு இப்போ யார் ஃப்ரெண்டு தெரியுமோ? நம்ம கடைக்குட்டி மீனாதான். மீனா நாள் பூரா அவன் தோல்ல தான் இருக்கா. இருக்கட்டும் இருக்கட்டும், உன் பொண்டாட்டிக்கு பாரம் கொஞ்சம் குறைஞ்சது. அவன் 4 மாசமா ஸ்நானம் பண்ணலையாமே. எல்லாம் வீட்டுல போய் பேசிக்கொள்ளுவோம் அம்மா என்றார் கோபாலன். எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டே வந்த தைலா தன்னுள் ரசித்து மகிழ்ந்து கொண்டாள். ரயில் தாமதமாக வந்ததோ, ராமாமிர்தம் வீட்டில் இறங்க முடியாமல் போனதோ இப்போது நினைவில் எழவில்லை. ஒரு சின்னஞ்சிறு குடும்பம், குடும்பத் தலைவனின் சுறுசுறுப்பு, அவர் பேச்சில் இருக்கும் நிதானம், குழைவு, அவருடைய தாயாரின் கரிசனம். ஈரோட்ல 12 எங்க எவ்வளவு என்று ஆராயும் தீட்சண்யம், அப்பாவுக்கு அடங்கி வாயையே திறக்காத 7 வயது பிள்ளையின் களங்கமற்ற முகம் எல்லாம் அவளை ஏதோ ஒரு புது உலகத்துக்கு இழுத்து கொண்டு போயின. டாக்ஸியில் சாமான்களை வைத்துவிட்டு போர்ட்டர் 1 ரூபாயை வாங்கி கொண்டு போனான். கோபாலன் முன் சீட்டில் உட்கார்ந்து கொள்ள, பாட்டியும் தைலாவும் மணியும் பின் சீட்டில் உட்கார்ந்து கொண்டார்கள். பாட்டி ஏதேதோ பேசிக்கொண்டே வந்தாள். திடீரென்று தைலாவின் காது செவிடாகியது. அவள் கண் முன் அவளே நின்றாள். நினைவு தெரிந்த பின் முதலாக சென்னைக்கு வந்திருக்கும் அவளுக்கு தெருக்களின் அலங்கோலங்களையும் அழகுகளையும் பார்க்க வேண்டும் என்ற எண்ணமோ, குள்ளமும் உயரமுமாய் அசிங்கமும் கம்பீரமுமாய் நிற்கும் கட்டிடங்களையும் பார்த்து ரசிக்க வேண்டும் என்ற நாட்டமோ உண்டாகவில்லை. அவள் தன்னுள் மூழ்கி உறைந்து போனாள். அவளுக்கு இப்போது வயது சரியாக 23. நிறம் சிவப்பு, இரத்த சிவப்பில் சுங்கிடி புடவை, அதற்கேற்ற சோழி, நன்றாக அழகாகவே படிந்து நிற்கும் சிறிதை சுருட்டையான கேசம், சற்று நீண்ட முகம், கூர்மையான மூக்கு, சின்னஞ்சிறு உதடுகள். கீழ் உதடு மேல் உதட்டை விட அதிக சிவப்பாக இருந்தது. ஒல்லியான உருவம், ஆனால் அது குச்சியாக இல்லை. இந்த தைலாவின் அம்மா அவளுடைய 9 வயதில் இறந்து போனாள். அப்பா தம்பியின் வீட்டில் அவளை ஒப்படைத்துவிட்டு
இருக்கிற சொத்தையெல்லாம் உனக்காச்சு எனக்காச்சு என்று வாரி இறைத்தார். சீட்டாட்டம், கிண்டி, அந்த காலத்து நாடகக்காரிகள் என்ற பணம் ஓடி விளையாடியது. ஒரு நாள் ஆட்டம் முடிந்தது, ஆர்ப்பாட்டம் ஓய்ந்தது. அந்த நாள் பிறந்த போது தான் அனாதை என்று தைலா பூரணமாக உணரவில்லை. அப்பா உயிரோடு இருந்தபோதே உரிமையோ பாத்தியதையோ அவள் கொண்டாடியதில்லை, அனுபவித்ததில்லை. ஏன், அவருடைய மரணம் கூட மனதில் ஒரு சுமையாக, வேதனையாக தோன்றவில்லை. சித்தியிடம் வளர்ந்து பழக்கத்தின் இறுக்கத்தில் சித்தியே தாயாராக வாய்த்து, அந்த தாயாரும் திடீரென்று ஒரு நாள் கண்ணை மூடிய போதுதான் அவள் தான் ஒரு அனாதை என்பதை பூரணமாக உணர்ந்தாள். அவளுடைய சோக நாடகத்தில் நடுநடுவே தோன்றிய காட்சிகள் அவள் படித்த கல்லூரி படிப்பும், கடைசியில் வாங்கிய BA பட்டமும், அதன் விளைவாக கிடைத்த கலெக்டர் ஆபீஸ் குமாஸ்தா பதவியும் தான். 23 வயது பெண் ஜுரத்தில் வீழ்கிற போது இப்போது எப்படி இருக்கிறது என்று கேட்கக்கூட உற்றார் உறவினர், சித்தப்பா இருக்கிறார்தான், ஆனால் இருக்கிறார், அவ்வளவுதான். உற்றார் உறவினர் இல்லாத நிலையில் அவளுடைய எதிர்காலம், கல்யாணம், இவை பற்றியெல்லாம் கவலைப்பட யார் இருக்கிறார்கள்? திடீரென்ற மனதில் ஒரு ஓரம் கேவியது. இந்த கோபாலன் தன் அம்மாவிடம் சொன்னார், நம்ம காமாட்சியோட பொண்ண இந்த கோபிக்கு பார்க்கலாம் என்று. அவளுக்கு தெரியாத, முன்பின் பார்த்திராத காமாட்சியின் பெண்ணை பற்றி இங்கே பட்டணத்தில் யாரோ என்ன சொந்தமோ நினைவில் வைத்து கொண்டு அப்பெண்ணின் நல்ல எதிர்காலத்தை முன்னிட்டு பேசுகிறார்கள். இது மாதிரி அவளை, தைலாவை பற்றி யார் பேசுவார்கள்? யாருக்கு அக்கறை இருக்க முடியும்? சித்தப்பா கண்முன் தோன்றினார். அவர் அவளை பற்றி நினைக்க ஆரம்பித்ததே இந்த வழக்கை தொடர வேண்டும் என்று திட்டம் போட்ட பிறகுதான். அவளுடைய அப்பாவின் ஒரு சொத்து, ஒரு வீடு காரணமாக ஒரு வழக்கு, அதில் அவளை வாதியாக வைத்து விளையாடுகிறவர் சித்தப்பா. அப்பா சொத்தை வைத்து கொண்டு சூதாட்டத்தில் விளையாடினார் என்றால், சித்தப்பா கையில் காலணா இல்லாமலேயே விளையாடுகிறவர். வெறும் வாயையே மெல்லும் அவருக்கு திடீரென்று ஒரு புது வாய்ப்பு பிறந்திருக்கிறது. அவருடைய நெடுநாளைய சிநேகிதர் சுப்பண்ணாவின் போதனை, அப்பாவின் பறிபோன வீட்டை மீட்க போதி ஆதாரங்கள் உள்ளன என்ற யோசனை. சித்தப்பா அந்த வலையில் துள்ளி கொண்டு விழுந்தார். திருப்பூரிலிருந்து வாரத்துக்கு 2 தடவைகளாவது கோயமுத்தூருக்கு வந்து அவளை காரியாலயத்தில் சந்தித்து நச்சரித்தார். 70,000 ரூபாய் பெருமானம் உள்ள வீடு அவளுடைய உள்ளங்கையில் வந்து விழும். அது அப்படி விழுகிற போது எல்லோருடைய அஸ்தமனங்களும் முடிந்து விடிவு ஏற்படும் என்று கரைந்தார். கடந்த காலத்தை மறந்து எதிர்காலம் பற்றிய சிந்தனையே இல்லாமல் புதிதாக வந்திருக்கும் படத்தில் சிவாஜியின் நடிப்பு எப்படி இருக்கிறது? மஜந்தா கலர் புடவை தனக்கு நன்றாக இருக்குமா? இன்று மாற்றலாகி செல்கிற டிப்டி கலெக்டருக்கு ஆபீஸில் அளிக்கப் போகிற விருந்தில் கலந்து கொள்ள வேண்டுமா, தேவையில்லையா என்பன போன்ற நிகழ்கால சிந்தனைகளில் மட்டுமே மூழ்கிப்போய் ஒவ்வொரு நாளையும் என்றோ அற்றுப்போகப் போகிற சங்கிலியின் வளையமாக கருதி கொண்டிருக்கும் தைலா, சித்தப்பாவின் நச்சரிப்பில் சிரத்தையோ அவர் வாயை பிளந்து 70,000 ரூபாய் பெருமானமுள்ள சொத்தை விவரித்த போது அவருடைய விவரிப்பில் அக்கறையோ காட்டவில்லை. அம்மாதிரியான சொத்து அவளுடைய வாழ்க்கை வளையங்களுக்கு தேவையான ஒரு அலங்காரம் என்று கருதவும் இல்லை. ஆனால் சித்தப்பா நட்சத்திரேயனுடைய மறு அவதாரம். 4 பேர் முன்னிலையில் காரியாலயத்தில் தலைமை குமாஸ்தாவிடம் சொல்லி புலம்பினார். ஷெரிஸ்ததார் வீட்டுக்கு சாத்துக்குடியுடன் சென்று தைலா என்ற சாதாரண குமாஸ்தாவுக்கு புத்திமதி சொல்ல சொன்னார். கடைசியில் தைலா களைத்து போனாள். சென்னை ஹைகோர்ட்டில் ஒரிஜினல் சைடில் CS நம்பர் 118 வழக்கில் வாதியானாள். யார் மீது வழக்கு தொடர்ந்திருக்கிறோம், பிரதிவாதி யார், எங்கே இருக்கிறார் என்ற விவரங்கள் கூட அவளுக்கு தெரியாது. தெரிந்து கொள்ள ஆசைப்படவும் இல்லை. 70,000 ரூபாய் கேஸுக்கு எத்தனை ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பர் வாங்க வேண்டும், வக்கீலுக்கு ஃபீஸ் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பன போன்ற விஷயங்களும் அவளுக்கு தெரியாது. இவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் அவளுக்கு இல்லை என்று சித்தப்பா ஒரு தடவைக்கு 10 தடவைகளாக சொல்லி அவளை தேற்றினார். அவரே எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு கேஸை பெருமை வாய்ந்த சென்னை பட்டணத்தில் கம்பீரமாக நிற்கும் ஹை கோர்ட்டில் இந்திய ஜனாதிபதியால் நியமிக்கப்படும் நீதிபதி முன் நடத்தி வெற்றி கண்டு வாகை சூடி 70,000 ரூபாய் பங்களாவை
அவளுடைய உள்ளங்கையில் போடப்போவதாக மார்த்தட்டினார். தைலா தலையை ஆட்டிக்கொண்டு புன்முறுவலித்தாள். அவருடைய ஆதரவில் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அவள் கடன் பட்டிருக்கிறாள். சித்தியின் வாஞ்சையும் கனிவும் சித்தப்பாவிடம் இல்லைதான். இருந்தாலும் சித்தியின் உணர்ச்சிகளுக்காக, தன் பெண்ணைப் போல அவளை நடத்தியதற்காக அவருக்கு அவள் கைமாறு செய்தாக வேண்டும். இந்த கைமாறை சித்திக்கு அவளால் செய்ய முடியாது. சித்தப்பாவுக்கு செய்தால் ஒருவேளை அது சித்தியின் ஆத்மாவை அப்படி என்று ஒன்று இருந்தால் திருப்திப்படுத்துமோ என்னவோ. அந்த கைமாறு இப்போது ஹைகோர்ட்டில் சீனியர் அட்வொகேட் ராமாமிர்தம் மூலமாக நிறைவேறப் போகிறது. எல்லாவற்றையும் நானே போய் பார்த்து கொள்கிறேன் என்று மார்த்தட்டிய சித்தப்பாவின் கைகளும் கால்களும் ஒரு மோட்டார் விபத்தில் சிக்குண்டு தூக்க முடியாமல் திருப்பூர் ஆஸ்பத்திரியில் கிடக்கின்றன. அவளே வந்து சேர்ந்தாக வேண்டும் என்று வக்கீல் ராமாமிர்தம் வெட்டு ஒன்று துண்டு இரண்டாக சொல்லிவிட்டார். தைலாவும் கோவையில் ரயில் ஏறினாள். அவள் ஏதோ மாற்றலாகி போவது போல ஹாஸ்டல் சிநேகிதிகள் பங்கஜம், நளினி, உமா, மேரி குரியன், ஷெர்லி எல்லோரும் ரயில் நிலையத்துக்கு வந்து வழி அனுப்பினார்கள். இனிமேல் என்ன நடக்கப் போகிறதோ, எப்படி நடக்கப் போகிறதோ யாருக்கு தெரியும்? ஆனால் என்ன நடந்தால், எப்படி போனால் என்ன? கேஸ் ஜெயித்தால் 70,000 ரூபாய் பங்களா சித்தப்பாவின் ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகி அவருடைய சொத்தாகிவிடப் போகிறது. தோற்றால் அவருக்கு எந்த விதமான நஷ்டமும் இல்லை. ஆனால் அவளையும் மீறி ஒரு உணர்ச்சி எழுந்தது. அது விரோதமா, வெறுப்பா, அல்லது விரோதத்தினால் எழும் வெறுப்பா என்று அவளுக்கு தெரியவில்லை. வெறுப்பது நியாயமா என்றும் புரியவில்லை. அவளுடைய அப்பாவின் 70,000 ரூபாய் பெருமானம் உள்ள பங்களாவை இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறவன் சித்தப்பா சொல்வது போல பேராசைக்காரன் தானா? வஞ்சனை உள்ளம் படைத்தவன் தானா? அவனால் தான் அவள் கஷ்டப்பட வேண்டிய நிலை வந்ததா? சித்தப்பா கற்பூரத்தை ஏற்றி சத்தியம் பண்ணவும் தயாராக இருக்கிறார். அவளும் கடைசியில் நம்பினாள். நம்பிக்கையின் குழந்தையாக வெறுப்பு அல்லது விரோதம் பிறந்தது. அந்த வெறுப்பு அல்லது விரோத உணர்ச்சி அல்லது விரோதத்தினால் வெறுப்பு உணர்ச்சி இப்போது மேலோங்கி நின்றது. அவளை வழக்கு போட தூண்டியதே சித்தப்பா சொன்ன அவனுடைய பேராசைத்தனம் தானே. திடீரென்று டாக்ஸி நின்றது. பாட்டி தன் மடி மீது இருந்த வடாம் கூடையை மெதுவாக எடுத்து காரின் கதவில் இடிக்காமல் இறக்கினாள். 1928ஆம் ஆண்டு ஜூலை மாதம் மாவட்ட நீதிபதியாக இருந்த HTC ரீலி சென்னை ஹைகோர்ட் நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டார். அதே ஆண்டு அதே மாதம் 23ஆம் வயதில் தொளவென்று விழுந்த கருப்பு கோட்டும் காதுகளை கவ்வி விழுங்கும் தலைப்பாகையும் இடுப்பில் இருந்து இறங்கி வழியும் பேண்ட்டும் பைக்ராப்ட் சாலையில் வாடகைக்கு வாங்கிய அல்பாக்கா கவனமாய் ராமாமிர்தம் கை கால்கள் உதற பற்கள் பயத்தில் தாளமிட ஹைகோர்ட் முதல் மாடி வராந்தாவில் நடந்து ஓய்ந்து போய் கடைசியில் விழப்போகும் தருணத்தில் கல்லூரி தோழன் ரொபெல்லோவை சந்தித்தார். ரொபெல்லோவின் தைரியத்தில் தம்மை மறைத்து கொண்ட அவர் கடைசியில் சமாளித்து கொண்டு சீஃப் ஜஸ்டிஸ் சர் மரே வூட்ஸ் ஸ்ட்ராட்டர் முன்னிலையில் அட்வொகேட் ஆனார். இப்போது ராமாமிர்தத்துக்கு வயது 68. கட்டு குலையாத தம் உடற்கட்டுக்கு காரணம் அந்த காலத்தில் சாப்பிட்ட பழைய சாதமும் காவிரியில் நீந்திய நீச்சலும் தான் என்று அவர் கருதினார். ஆனால் அவரை நன்றாக அறிந்தவர்கள், அவருடன் நெருங்கி பழகியவர்கள் வேறு காரணங்கள் கூறினார்கள். அவை இதோ: எளிய வாழ்க்கை முறை, செய்ய வேண்டிய தினசரி காரியங்களை குறிப்பிட்ட வேளையில் தவறாமல் செய்யும் பழக்கம், எதை பற்றியும் கவலைப்படாமல், உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காமல், எதுவும் நம்மால் செய்யப்படுவது இல்லை, எல்லாவற்றிற்கும் மேலே இருக்கும் அவன்தான் காரணம் என்று சிந்திக்கும் மனப்பக்குவம். முன் கோபத்தால் உடலின் சக்தி அழிகிறது. கோபம் வெறுப்பை வளர்க்கிறது, வெறுப்பும் மதிப்பை குறைக்கிறது என்று பிற அனுபவங்கள் மூலம் கண்ட உண்மையை தம் வாழ்க்கையில் படிப்பினையாக கொண்ட ஒழுக்கம். எந்த விதமான கெட்ட பழக்கங்களும் இல்லாத வாழ்க்கை. குழந்தைகளுடனும் இப்போது பேர குழந்தைகளுடனும் நண்பர்களுடனும் விளையாடி சிரித்து பழகும் இயல்பு. எதிலும் அவசரத்தையோ பதட்டத்தையோ காட்டாத மனம். தினமும் ஹைகோர்ட்டில் இருந்து திரும்புகையில் நேப்பியர் வாராவதி தாண்டியதும் காரில் இருந்து இறங்கி ராணி மேரி கல்லூரி வரை நிதானமாக
பெருமூச்சு விடாமல் நடந்து செல்லும் பயிற்சி. இனி கருவுற்றால் உங்கள் மனைவியின் உயிருக்கு ஆபத்து என்று 35 வருடங்களுக்கு முன் பிரபல டாக்டர் எச்சரிக்கை விடுத்ததால் அன்றில் இருந்து 33 வயதிலிருந்து மனம் தளராமல் குலையாமல் அலை பாயாமல் அனுஷ்டித்த பிரம்மச்சரியம். என்ன காரணமோ ஏது காரணமோ ராமாமிர்தம் தளதளவென்றிருந்தார். உடல் நிறம் நல்ல கருப்பு, நெற்றியில் சந்தனம், அரை சந்திர வடிவில் முத்திரை இட்டார் போன்றிருக்கும். நடையில் ஒரு நிதானம், முகத்தில் ஆழ்ந்து சிந்திக்கிறவரின் அமைதி. இந்த ராமாமிர்தம் பம்பாய் பேரனை குளிப்பாட்டிவிட்டு ஹாலுக்கு வந்தார். பொக்கை வாய் சிரிப்பால் கடும் சிந்தனையில் கொந்தளிக்கும் நேருவின் முகபாவத்தை மாற்ற முயலும் மகாத்மாவை பார்த்தார். அந்த பெரிய படத்தின் கண்ணாடியில் தூசி படர்ந்திருந்தது. டீப்பாயின் மேல் மடித்து வைக்கப்பட்டிருந்த நீல நிற துணியை எடுத்து ஒரு நாற்காலியை இழுத்து போட்டு அதன் மேல் ஏறி நின்றார். கையில் இருந்த துணி கண்ணாடியில் படுவதற்கும் சார் என்ற குரல் கேட்பதற்கும் சரியாக இருந்தது. யார் வேண்டும்? வைத்தி வந்திருக்கிறேன். என்னடா புது கேஸா? ஆமாம், இதோ வர்றேன். நான் துடைக்கிறேனே. இன்னைக்கு ஒரு நாள் துடைச்சா போதுமாடா வைத்தி? தினம் தினம் வந்து புழுதியை தட்டி வைக்கிறாயா? சொல்லு. நீங்க சொன்னால் செய்ய மாட்டேனா? சொல்ல மாட்டேன் என்கிற தைரியம். சரி, ஆபீஸ் ரூம்ல இரு. சரி, ஆனா அங்க ராகவன் இருக்கான். என்னை பார்த்தா எரிஞ்செரிஞ்சு விழுவான். அவன் கேஸ் படித்து கொண்டிருக்கிற போது நீ வளவளன்னு பேச ஆரம்பிப்ப. நான் பேசினாலே அவனுக்கு கோபம் வரும். அவன் உங்க ஜூனியர் தானே? சரிதாண்டா வைத்தி. இன்னைக்கு மருமகளா இருக்கிறவள் தான் நாளைக்கு மாமியாராகி வருகிறாள். பிள்ளையோ பெண்ணோ பிறந்தால்தானே. சில ஜூனியர்கள் எல்லாம் சாகிற வரையிலும் ஜூனியர் தான். நாற்காலியில் இருந்து ராமாமிர்தம் இறங்கினார். அவர் முகத்தில் என்றுமே வற்றாத புன்முறுவல் சற்றே விளையாடி இப்போது சிரிப்பாக மலர்ந்தது. ஏண்டா வைத்தி, என்கிட்ட ஜூனியரா இருக்கிறவன் கூடவா என்னைக்குமே ஜூனியரா இருப்பான்? நீ உன் மனசு திறந்து சொல்லு. ராகவனுடைய புத்தி விசேஷத்தை பற்றி பேச எனக்கு அருகதை இல்லை. எல்லா ஜூனியர்களும் சீனியர்களாக ஆக முடியாது என்பதை பொதுவாக சொன்னேன். நீங்களே சொல்லுங்கள். எல்லா நாட்டு பெண்களுமே மாமியார்களாக ஆகிறார்களா? வைத்தி வைத்தி, உனக்கு என்னைக்குமே ராகவனை பிடிக்காது. ஆனா ஒன்னு சொல்றேன் கேளு. இந்த ராகவன் என்னையே முழுங்கிடுவான். ஏண்டா, நான் பெரிய வக்கீல். மாசம் 20,000க்கு குறையாமல் கொழிக்கிறேன்னு ஊரெல்லாம் சொல்கிறார்களே. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு நீ நினைக்கிற? இப்ப 4 வருஷமா ராகவன் ஜூனியர். அதுக்கு முன்னாடி தாமஸ். அதுக்கு முன்னால மாணிக்கவேலு. மாணிக்கவேலுவுக்கு முன்ன சிவராமகிருஷ்ணன். எல்லாம் ரத்தினங்கள். மாணிக்கவேலு எங்க இருக்கான்? டில்லி ஹைகோர்ட்ல ஜட்ஜ். நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்ல அவன் ஜட்ஜாகி விடுவான். ராகவனுக்கு தெரிஞ்ச கான்ஸ்டிடியூஷனும் இன்கம் டாக்ஸ் லாவும் எனக்கு தெரியாதடா. அவனால் எனக்கு கீர்த்தி. இது தெரியுமாடா வைத்தி உனக்கு? வைத்தி அழுத்து கொண்டான். அலுப்பை ஒழிக்காமலே பேசினார். எப்படியோ இருக்கட்டும் சார். மதுரையிலிருந்து ஒரு அப்பீல் வர்றது. மதுரை வக்கீலை இன்னைக்கு எக்மோர்ல மீட் பண்ணேன். அப்புறம் பேசினேன். சிவானந்தத்தின் கிட்டே போக இருந்த கேஸ் இப்போ உங்க ஆபீஸ்க்கு வந்து கொண்டிருக்கு. இது சிவானந்தத்துக்கு தெரிஞ்சா என்னை பத்தி என்ன நினைப்பான்? நீ தரகன் என்கிறது ஊரெல்லாம் தெரிஞ்ச விஷயமாச்சே. நான் ஒருத்தன்தான் தரகனா? சிவானந்தத்துக்கு கேஸ் வர்றது எப்படின்னு நான் சொல்றேன். கேக்குறீங்களா? நான் கேட்கல. வா போகலாம். ராமாமிர்தம் முன்னால் நடக்க வைத்தி மெதுவாக பின்தொடர்ந்தார். ராமாமிர்தம் ஆபீஸ் அறையினுள் நுழைந்தார். நுழையும் முன் இடது பக்கத்தில் கண்ணை செலுத்தினார். 2 டைப்பிஸ்டுகளில் நீலகண்டன் மட்டும்தான் வந்திருந்தான். அவனும் டைப் அடிக்கவில்லை. சின்னஞ்சிறு பிரஷால் அச்சுக்களில் இருக்கும் தூசியை எடுத்து கொண்டிருந்தான். இன்னொரு டைப்பிஸ்ட் மரகதம். அவளுடைய தகப்பனாருக்கு இன்று சஷ்டியப்த பூர்த்தி. அதற்கு ராமாமிர்தம் போயாக வேண்டும். மரகதத்தின் தகப்பனார் கார்ப்பரேஷன் பள்ளிக்கூட வாத்தியாராக இருந்தவர். இருந்தால் என்ன, மரகதத்தின் தகப்பனாராயிற்றே. ராமாமிர்தம் ஹைகோர்ட் ஜட்ஜுகளின் வீட்டு விருந்துகளுக்கு மட்டும் போனால் போதுமா? கார்ப்பரேஷன் ஸ்கூல் வாத்தியார் வீடுகளுக்கும் தான் போக வேண்டும். ராகவன் தன்னுடைய இடத்தில் உட்கார்ந்து கொண்டு லெதர் பைண்ட் புத்தகங்களில் மூழ்கி போயிருந்தான். சீனியர் வந்ததையோ வெளியில் நின்று கொண்டு எட்டி எட்டி பார்க்கும் வைத்தியையோ கவனிக்கவில்லை.
ராமாமிர்தம் தம் நாற்காலியில் உட்கார்ந்த போது நாற்காலி சற்றே இடம் பெயர்ந்ததால் உண்டான சத்தத்தை கேட்ட பின்னர்தான் சீனியர் வந்தாகிவிட்டது என்ற உணர்வு பிறந்தது. ஒரு தடவை நிமிர்ந்து பார்த்து குட் மார்னிங் சார் என்ற வார்த்தைகளை இயந்திரமாக உதிர்த்துவிட்டு மீண்டும் லெதர் பைண்ட் புத்தகங்களில் மூழ்கி போனான். ராமாமிர்தம் அன்றைய கேஸ் லிஸ்டை புரட்டினார். இருக்கிற 16 கோர்ட்டுகளில் 6 கோர்ட்டுகளில் அவருக்கு வேலை இருக்கிறது. ஆனால் எல்லா வழக்குகளும் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. 1-2 நாளைக்கோ அடுத்த வாரத்துக்கோ ஒத்தி வைக்கப்படும். தஞ்சாவூர் மிராசுதாரின் நெல் கொள்முதல் ரிட் இன்றைக்கு கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளப்படும். சர்க்கார் உத்தரவு தவறானது என்று நிரூபிக்கத்தான் ராகவன் இப்போது இப்படி மூழ்கி போயிருக்கிறான். உண்மையில் சீனியர் ராமாமிர்தத்துக்கு நுணுக்கமான பாயிண்ட்டுகள் என்னவென்றே இன்னும் தெரியாது. ஜூனியர் ராகவனைத்தான் அவர் எப்போதும் போல நம்பியிருக்கிறார். அவனும் நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டான். பழைய ஜட்ஜ்மெண்ட்டுகள் ஆதாரங்களில் இப்போது எதை எப்படி எந்த வரிசையில் சொல்ல வேண்டும், எது பலவீனமான இடம், அந்த இடத்தை தொடாமல் எப்படி வாதம் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் கோர்வையாக எழுத்து பிழை இல்லாமல் ராகவன் எழுதி கொடுத்து விடுவான். ராமாமிர்தம் அதை ஒரு தடவை படித்து வைத்து கொண்டால் போதும். அவர் ஜட்ஜுக்கு முன்பாக பேசும்போது ராகவன் கூடவே இருப்பான். நடுவே அவர் இடறினாலும் அவன் கை கொடுத்து விடுவான். திடீரென்று மனம் ஒரு கேள்வியை கேட்டு பதிலை தேடலாயிற்று. அவருக்கு 20-22 வயதில் பெண்ணோ பேத்தியோ இருந்திருந்தால் இந்த ராகவனுக்கு கல்யாணம் செய்து கொடுக்க யோசனை செய்வாரா? கேள்வி பதிலை உடனே வரவழைக்காமல் பழைய கால நிகழ்ச்சிகளை கண்முன் கொண்டு வந்தது. அந்த சிந்தனையில் அவர் லயிப்பதற்குள் திடீரென்ற குரல் கேட்டது. சார், 5வது கோர்ட்டில் தைலாவின் மாட்டர் ஹியரிங்க்கு வர்றது. 2 சாட்சியங்கள், முக்கியமான சாட்சியங்கள். அவர்கள் நாளைக்குத்தான் வரப்போகிறார்கள். அட்ஜர்ன்மெண்ட் கேட்கலாம் இல்லையா? ராகவன் கேட்டான். வேற வழி இல்லைன்னா என்ன செய்யறது? அது சரி, அந்த பெண் எங்கே? இன்னைக்குத்தானே வரணும். ஆமாம், கோயம்புத்தூர்லிருந்து வருகிறாள். ஊருக்கு புதுசு. ஸ்டேஷன்ல இருந்து நேரே நம்ம வீட்டுக்குத்தான் வருவாள்னு அவளுடைய சித்தப்பா, அவர் பேர் என்ன, எஸ் சோமநாதன் எழுதியிருந்தாரு. இன்னும் காணோமே. மணி 8:30. ரயில் லேட்டோ என்னமோ. ஒருவேளை சிநேகிதி யார் வீட்டிலாவது இறங்கி இருக்கலாம் என்ற ராகவன் வைத்தி இன்னும் நிற்கிறார் என்றான். ஏதோ மதுரையிலிருந்து ஒரு அப்பீல் வந்ததாம். என்ன மேட்டர்னு தெரியலை. யார் வந்திருக்கிறார்கள் அப்பீலை எடுத்துக்கொண்டு? ராகவன் கேட்டான். மதுரை வக்கீல். வைத்தி. பெயர் விஸ்வரூபன். விஸ்வரூபன் சிவானந்தத்திடம்தானே போவான். ஆமாம், இப்போ அவர்களுக்குள்ளே ஏதோ தகராறு. தகராறுன்னு யார் சொன்னார்? ராகவன் குரலை உயர்த்தி கேட்டான். வைத்தி பதில் சொல்லவில்லை. நேரே ராமாமிர்தத்தின் மேஜையண்டை போனார். சார், உங்க ஜூனியர் என்னமோ சாட்சியை விசாரணை செய்யற மாதிரி கேள்வி மேல் கேள்வியா கேட்கிறார். இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லி கொண்டிருக்கணுமா? நீங்களே சொல்லுங்கள். ராமாமிர்தம் சிரித்தார். அவன்தான் கேட்டு விட்டானே, சொல்லு. கேட்காம இருந்தால் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தகராறுன்னு விஸ்வரூபன் தான் சொன்னார் என்றார் வைத்தி. சார், வைத்தியை சாயங்காலம் வர சொல்லுங்கள். அதற்குள் நான் சிவானந்தத்தையும் முடிஞ்ச விஸ்வரூபனையும் தனித்தனியா மீட் பண்ணி பூடகமா கேட்டு உண்மையை தெரிந்து கொள்கிறேன். வைத்தி சொல்றது கரெக்டா இருந்தா அப்பீல் பேப்பர்களை படித்து கொள்ளலாம். சார், நீங்க யாரையும் மீட் பண்ண வேண்டாம். விஸ்வரூபன் என் கூட படிச்சவன் மிஸ்டர் வைத்தி என்றான் ராகவன். சரி சார், ரொம்ப சரி. ஆனா உங்க கூட படிச்சவன் என்கிறதற்காக இந்த தகராறுகளை பற்றி நீங்கள் விசாரிக்க வேண்டாம் சொன்ன வைத்தி சீனியர் பக்கம் திரும்பினார். சார், 3 லட்சம் ரூபாய் கேஸ். 15,000 பேசியிருக்கேன். கேட்டது கிடைச்சிடும். யாருக்கு, உங்களுக்கா? ராகவன் விடவில்லை. சீனியர் பொறுமையாக பதில் சொன்னார். வைத்தி, நீ போய் சாயங்காலமா வாடா. நல்ல கேஸ், ஜெயிக்கிற கேஸ்னா ராகவன் விடமாட்டான். போ. எனக்கு 9 மணிக்கு சஷ்டியப்த பூர்த்திக்கு போகணும். ராகவா, நீயும் வருகிறாய் இல்லையா? வரேன் சார், தலையை காட்டிவிட்டு வரலாம். நோ, சாப்பிட்டு விட்டுத்தான் வரணும். பாவம், மரகதத்துக்கும் நாம் சாப்பிடாவிட்டால் வேதனையாய் இருக்கும். கேஸ் லிஸ்டை பார்த்தீர்களே. சீஃப் கோர்ட்டில் முதல் கேஸ் நம்ம கேஸ் தான். திண்டுக்கல் பஸ் சர்வீஸ் கேஸ். ஒன்று செய்வோம், அங்கே சாப்பிட்டு விட்டு அப்படியே கோர்ட்டுக்கு போயிடலாம். 9:30க்கு இலை போடுவோம்னு மரகதம் சொல்லி இருக்கா.
எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு சார். நான் சாப்பிடாவிட்டால் மரகதம் வேதனைப்பட மாட்டாள். உனக்கு என்னைக்குமே பிடிவாதம் ஜாஸ்திதான் என்றார் ராமாமிர்தம் சிரித்து கொண்டே. அதை இன்னொரு தடவை சொல்லுங்கள் சார் என்ற வைத்தி ராகவன் தம்மை ஏறிட்டு பார்ப்பதற்குள் விரைவாக வெளியேறினார். அதே சமயம் போன் அலறியது. எஸ் என்று பதில் கொடுத்த ராமாமிர்தம் அடுத்த கணமே ராகவா போன் என்று சொல்லி ஒரு பொத்தானை அழுத்தினார். இப்போது ராகவன் மேஜை மேல் இருந்த போன் அடித்தது. எஸ் ராகவன். ஹலோ சுஜா, இப்பவா? நான் பிஸியா இருக்கேன். உங்க வீட்டில் இன்னைக்கு என்னால சாப்பிட முடியாது. ஐ எம் சாரி சுஜா. கோர்ட்ல சந்திக்கலாம். ராத்திரியா? பார்க்கலாம். கோர்ட்டில் சொல்றேன். சாரி, ரொம்ப சாரி. போனை வைத்துவிட்டு சுஜா வீட்டில் ஏதோ விசேஷமாம், சாப்பிட கூப்பிடுகிறாள் என்றான் ராகவன். போய்விட்டு அப்படியே கோர்ட்டுக்கு வாயேன். இங்கே ஏகப்பட்ட வேலை இருக்கு. மரகதம் வீட்டில் சாப்பிட முடியாத விருந்தை சுஜா வீட்டில் எப்படி சாப்பிட முடியும்? என்னை கிராஸ் எக்ஸாமின் பண்ணாதே. மணி 8:45. இன்னும் அந்த கோயம்புத்தூர் பெண்ணை காணோம் என்கிறீர்களே? ஆமாம். கோர்ட்டிலே சந்திக்க வருகிறாளோ என்னவோ. 9 மணி வரை வெயிட் பண்ணுவோம். அப்புறம் மரகதம் வீட்டுக்கு போகலாம். சரி, நான் 9:30க்கு உங்க காரிலே திரும்பிடுறேன். ஓகே, அப்புறம் என்னை புக் பண்ணிக்கொள். சரியாக 10:15க்கு போன் அழைத்தது. எஸ், ராகவன் ஹியர். குட் மார்னிங் சார். என் பெயர் தைலா. கோயம்புத்தூரில் இருந்து வந்திருக்கிறேன். ரயில் 2 hours லேட். கோர்ட்டில் மீட் பண்றேன். எங்கள் சேம்பர்ஸ் நம்பர் 199. தேங்க்யூ சார். ராகவன் போனை சீட்டில் வைக்காமல் மேஜை மேல் வைத்தான். பிறகு மெதுவாக எழுந்து ஹாலின் உள் எட்டி பார்த்தான். டைபிஸ்ட் நீலகண்டன் மெதுவாக திரும்பி வந்து கொண்டிருந்தான். நீலகண்டன், இனிமே நீ அந்த எக்ஸ்டென்ஷனில் இருந்து நாங்க பேசுறதையெல்லாம் கேட்டால் அப்புறம் உனக்கு இந்த ஆபீஸில் வேலை இருக்காது. என்ன புரிகிறதா? புரிகிறது சார். புரியலைன்னா இன்னொரு தடவை கேட்டுப்பாரு, நன்றாக புரியும். அடுத்த நிமிடம் ராகவன் காரில் ஏறினான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.